பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மையான காரியங்களையும் ஆசீர்வாதமான காரியங்களையும் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தையும் தடுத்து நிறுத்த எவராலும் முடியாது என்று சொன்னால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 43வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். நாட்கள் உண்டாகுவதற்கு முன்பே நான் இருக்கிறேன், நானே. ஆண்டவர் தான் சொல்றார், நானே. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. நாட்களை நம்பி நீங்க செயல்பட்டு விடாதீர்கள். நேரங்களை நம்பி நீங்க செயல்பட்டு விடாதீங்க. இந்த நாள் நமக்கு நல்லது செய்யும், இந்த நாள்ல இந்த காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நமக்கு நடைபெற்று விடும் என்று சொல்லி நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்பேற்பட்ட மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். எனக்கு ஒரு அழகிய பழமொழி ஞாபகத்துக்கு வருது. அதை சொல்லியிருக்கேன் என்று நான் யோசிக்கிறேன். ஆட்கள் செய்யாததை நாட்கள் செய்யும் என்று சொல்லி ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டதுண்டு. நான் எப்பொழுது ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது இந்த பழமொழி ஆண்டவர் மனசுல உள்ள வைத்தார். நாட்களும் ஆட்களும் செய்ய முடியாததை என் ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் செய்ய முடியாது, நாட்களும் செய்ய முடியாது. அந்த காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. அவர் செய்ய நினைக்கிறதை, அவர் கொடுக்க நினைக்கிறதை, அவர் செயல்பட நினைக்கிறதை எந்த ஒரு மனுஷனாலும் தடுக்கவே முடியாதுங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய நினைத்திருக்கிறார். உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அப்ப அதற்கு நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்க நடக்கின்ற பொழுது நீங்க பயப்படக்கூடாது. இந்த காரியம் என்னால செய்ய முடியுமா? இந்த காரியத்தை என்னால செயல்படுத்த முடியுமா? இந்த தொழில் நான் நடத்த ஆரம்பிக்கிறேன், என்னால இதுல வெற்றி பெற முடியுமா? இல்ல நான் இந்த வேலை வாய்ப்புக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? அதற்கு நான் தகுதியானவனா என்று சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது? அங்கலாய்க்க கூடாதுங்க, கவலைப்படக்கூடாதுங்க. ஸ்ட்ராங்கா நில்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாமல் செஞ்சுட்டே இருப்பார் ஆண்டவர். விசுவாசிங்க, அவ்வளவுதான். ஆண்டவரே எனக்கு இது கிடைக்கும், நீங்க எனக்கு தருவீங்க, நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா அப்படின்னு நீங்க விசுவாசத்தோடு நீங்க தொடர்ந்து ஓடுகின்ற பொழுது அவர் செய்ய நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு விஷயம் தான். ஆண்டவர் உமக்கு சித்தமானால் இந்த காரியம் எனக்கு நடக்கட்டும். எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த காரியம் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிங்க. என்ன நினைக்கிறாரோ அது உங்க வாழ்க்கையில நடைபெறும். பயப்படாதீங்க, சரிங்களா? செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் என்கிற ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்கள் எல்லா காரியங்களையும் நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்மளை நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.